அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க்கையில் மிகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 4 ரகசியங்களை பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன். அது என்ன அந்த 4 ரகசியங்கள் பார்ப்போமா? ஒரு முனிவர் ஒரு ஊரில் இருக்கிறார். அந்த முனிவர் நாடுவழியாக சுற்றி திரிஞ்சு தியானம் செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அவ்வாறு தியானம் செய்து கொண்டிருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் வருகின்றனர். அவர்கள் குறைகளை அவர்கள் சொல்லி அவர்கள் குறைகளுக்கு ஏற்ப ஆசீர்வாதத்தையும், இல்லை என்றால் அவர் அருகில் உள்ள பையில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக் கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகின்றன. அவ்வாறு அந்த முனிவர் ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரின் ஒரு பெரிய ஆலமரத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு தியானம் செய்து கொண்டிருக்கும்போது அதை அறிந்த அந்த ஊர் மக்கள் அவரை பார்ப்பதற்காக வருகின்றனர். வந்து அவரிடம் தன் குறைகளை சொல்லி ஆசீர்வாதத்தையும் பொருட்களையும் வாங்கி கொண்டு செல்கின்றனர். அதே ஊரில் ஒரு செல்வந்தனும் இருக்கிறான். அந்த செல்வந்தன் அந்த முனிவரை பற்றி கேள்விப்பட்டதும் தானும் அந்த முனிவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். பார்க்க வருகிறான். அந்த செல்வந்தன் அந்த முனிவரை பார்த்து வணங்கிவிட்டு தன் குறைகளையும் இயக்கங்களையும் சொல்லுகிறான். முனிவர் பொறுமையாக கேட்டுவிட்டு செல்வந்தன் முடித்தவுடன் அவரை பார்த்து தன் அருகில் உள்ள பையில் கையை விட்டு ஒரு பெட்டியை எடுத்து கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த செல்வந்தனிடம் அந்த முனிவர் சொல்லுகிறார், செல்வந்தா, இந்த பெட்டியை நீ உன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பாரு. அதில் என்ன இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மென்படும் என்று சொல்லுகிறார். அவ்வாறே அந்த செல்வந்தன் அந்த முனிவரிடம் தன் பெட்டியை வாங்கி கொண்டு செல்லுகிறான். தன் வீட்டிற்கு போனவுடன் தன் பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறான். அதில் 4 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று மணி, மற்றொன்று ஒற்றை நாணயம், மற்ற 2ம் முத்து சிப்பி. அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். அவனால் ஒன்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இரவு முழுக்க யோசித்து பார்க்கிறான், புரிந்து கொள்ள பார்க்கிறான். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே முடிவு செய்கிறான், இந்த அர்த்தங்களை எல்லாம் அந்த முனிவரிடமே நாம் கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த முனிவரை பார்ப்பதற்காக வருகிறான். அந்த முனிவரை பார்த்து, முனிவரே, நீங்கள் கொடுத்த பெட்டியில் இந்த 4 பொருட்கள் இருக்கின்றன. இந்த 4 பொருட்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இதிலிருந்து எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்று அவன் அவரிடம் சொல்லுகிறான். அந்த முனிவரோ அவனை பார்த்துவிட்டு, செல்வந்தா, நான் மற்ற ஊருக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அங்கும் இதே மாதிரி நிறைய பேருக்கு நான் பெட்டியை கொடுத்துருக்கிறேன். ஆனால் எந்த மனிதனும் திரும்பி வந்ததில்லை. ஆனால் நீ மட்டும் திரும்பி வந்திருக்கிற. ஸோ அதனால் இதோட அர்த்தங்களை நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் விளக்கங்களை சொல்ல முற்படுகிறார். முதலாவது மணி. மணி என்பது நேரத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதன் அவன் செலவிடும் நேரங்களை கண்ணும் கருத்துமாக செலவிட வேண்டும். அவ்வாறு செலவிடும்போது தான் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முதற்படியாக இருக்கின்றன என்று அவர் முதல் விளக்கத்தை சொல்லுகிறார். 2வது ஒற்றை நாணயம். ஒற்றை நாணயம் என்பது பணத்தை குறிக்கிறது. இந்த பணம் நீ உன் வாழ்க்கையில் சிக்கனமாக செலவு செய்தால் உன் பணம் உன்னிடம் தங்கும் என்ற விளக்கத்தை அவர் விளக்குகிறார். 3வது சிப்பி முத்து. சிப்பி முத்து 2மே வார்த்தைகளை குறிக்கிறது. ஸோ வார்த்தை என்பது நாம் எவ்வாறு நம் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றாற் போல நமக்கு பலன் கிடைக்கும் என்று அவர் அந்த 3வது விளக்கத்தையும் விளக்குகிறார். இவ்வாறு விளக்கி முடித்தவுடன், அவ்வளோதான்ப்பா இதோட விளக்கம் என்று அந்த செல்வந்தனிடம் முனிவர் கூறுகிறார். செல்வந்தன் பார்த்துவிட்டு, முனிவரே, இந்த 3 விளக்கங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 4 ரகசியம் என்று சொன்னீங்களே, 3 புரிந்தது, அந்த 4வது என்ன என்று திரும்ப கேட்கிறான். முனிவரோ, இந்த 3 ரகசியங்களை நீ
கேட்டால் மட்டும் போதாது, அதை நீ உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று 4வது ரகசியமாக சொல்லுகிறார். செல்வந்தனும் அவ்வாறே வணங்கிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்ப செல்கிறான். இதுதான் இந்த 4 ரகசியங்கள், வாழ்க்கையின் ரகசியங்கள். நாம் இதை கடைபிடிப்போம், செயல்படுத்துவோம். எவ்வாறு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் நற்கனிகளையும் பன்மடங்கு நமக்கு பலனளிக்கும், அதுபோல தான் நம் வாழ்க்கையும். நாம் நேரத்தையும் பணத்தையும் வார்த்தைகளையும் எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அது நமக்கு பலனாக அமையும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.